ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 40 டே இன்டர்மீடியட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் லாஸ்ட் 2 days, அதாவது டே 39ம் டே 40யோட ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிதிஷ் அப்பாவோட வெயிட், அதாவது டே 39ஓட நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. நேற்றுக்கு லிக்யூட் டயட் அப்படின்றதுனால 80 கிலோவும் 550 கிராமு காமிக்குது. சரி வாங்க, இன்றைக்கி குக்கிங் ஃபுட் எடுக்க போகிறாங்க. 39th டே விலாக் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். காலையிலே எப்பயும் போல் சைக்கிளிங் போயாச்சு. ஒரு 1.25 மணி நேரத்துக்கிட்ட சைக்கிளிங் போயிருப்போம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பின்னாடியே இடம் இருக்குது, மாதா காலேஜோட லேண்டு. ஸோ அவங்க லே அவுட் போட்டிருக்காங்க, அதனால் சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் தான் சைக்கிளிங் போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரம் எப்பயும் போல் ரோட்டில் சைக்கிளிங் போனதான். ஒரு 1.25 மணி நேரம் இன்றைக்கி சைக்கிளிங் மார்னிங்கில் முடிச்சுட்டு வந்தோடனே நான் சமையல் வேலைக்கு போயிட்டு நிதிஷ் அப்பா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எக்ஸசைஸ் அப்படின்றது எப்பயும் போல் 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுறது ஃபுல்லாமே ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான். மார்னிங்கில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். 1/4 கிளாஸ்க்கு ஆம்லா ஜூஸ்னால் 3/4 கிளாஸ்க்கு நல்லா வெந்நி தனியாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக 8 மணிக்கு எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான். இன்றைக்கி காலையில் சாப்பாடு நாங்கள் பழங்கள் தான் எடுக்க போகிறோம். காலையில் மணி 8:45 ஆகுது. மணி காலையில் எடுக்கிறது பழங்கள் ஒன்லி தான். ஒரு ஆப்பிள் கட் பண்ணி ஆளுக்கு 10 பேர் எடுத்துருக்கேன். மாதுளம்பழம், அதுக்கப்புறம் ஊற வச்ச அத்திப்பழம், கருப்புளுந்த திராட்சை, பாதாம் பருப்பு, பன்னீர் திராட்சை கிடச்சிது, அதனால் பன்னீர் திராட்சை, முளைக்கட்டின பச்சை பயிறு, இதெல்லாம் மிக்சிங்காக காலையில் டிஃபனாக எடுக்கிறது பழங்கள் ஒன்லி தான். மென்று சாப்பிடும்போது அதோட பலன்கள் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக 11 மணிக்கு எடுக்கிறது ஆளுக்கு ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது அன்னாச்சி பழம் நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணியிருந்தேன். இதில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கிற மாதிரி நானும் நிதிஷ் அப்பாவும் பாதி எடுத்துக்குவோம். நல்லா பெரிய பீஸ் அன்னாச்சி பழம். இந்த ஒன்று மட்டுமே 75 கிராம் கிட்ட இருந்தது. ஸோ ஸ்நாக்ஸாக எடுக்கிறது இதாக எடுக்கிறோம். மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆகுது. ரைஸ் நிதிஷ் அப்பாவுக்கு 150 கிராம் கொடுத்துருக்கேன். கத்திரிக்காய் பொரியல் 100 கிராம், கீரை பொரியல் 100 கிராம், அது மாதிரி முட்டை குழம்பு 1 முட்டை எடுத்துருக்காங்க. ஸோ மத்தியான சாப்பாடு எடுக்கிறது தான் சேம், எனக்கும் அதே தான். நான் 100 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். முட்டை குழம்புல 1 முட்டை, கீரை பொரியல், கத்திரிக்காய் பொரியல். ஸோ மத்தியான சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். குழம்பு முட்டை குழம்பு மாதிரி முட்டை உடச்சி ஊற்றி செய்வோம் இல்லையா, அந்த குழம்பு தான். கரும்பு ஜூஸ் எனக்கு வாங்கிட்டு வந்தால் நீ குடிக்கல குர்ரா. யாருக்கு கரும்பு ஜூஸு? அக்கா நிதிஷ் அப்பா அங்கேயே குடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கும் நிதிஷ்க்கு மட்டும் வாட்டர் பாட்டிலில் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் அளவு பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் குடிப்பேன், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்ட்டு. மிட் மார்னிங்கில் ஒரு 3 மணிக்கு நாங்கள் குடிக்கிறது கரும்பு சாதம் எடுத்துக்கிறோம். மணி இன்றைக்கி 4:10 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கடைசியாக 2 பேர் எடுக்கிறது வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறோம். ஸோ வாட்டர்மெலன் கடைசி வரைக்கும் வெட்டி வச்சுருறது தான் நிதிஷ் அப்பா. இந்த வெள்ளையாக இருக்கிறது கூட விட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் வெட்டுவாங்க. நான் அப்படி இல்லை, சகப்பாக இருக்கிற மட்டும்தான் வெட்டுவேன். நம்மளுக்குள்ளே இறங்காது இதெல்லாம். பட் நிதிஷ் அப்பா வாட்டர்மெலன் அந்த பச்சையாக இருக்க தவிர இது எல்லாம் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அவ்வளோ வாட்டர்மெலன்னா போதும். ஸோ சீசனுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இல்லை கடைசியாக நானும் நிதிஷ் அப்பா எடுக்கிறது வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறோம். மணி 7:30 ஆகுது. கடைசியாக எடுக்கிறது நான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். நிதிஷ் அப்பா சில சமயம் 6 மணி 6:30க்கெலாம் குடிச்சிடுவாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் 7:30க்கு இந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். ஸோ லாஸ்ட்டாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் கூட இன்றைக்கி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். 40ஆம் நாள் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நேற்று குக்கிங் ஃபுட் எடுத்தோன்னே திருப்பியும் அவங்களுக்கு ஒரு 400 கிராம் கிட்ட கூடிடுச்சு. 80.550 கிராம் இருந்தது, இப்போ 80.950 கிராம் இருந்தது. கிட்டத்தட்ட 400 கிராம் கூடிடுச்சு. குக்கிங் ஃபுட் எடுத்தாலே அவங்களோட வெயிட் ஒரிஜினல் வெயிட் என்ன அப்படின்றது காமிக்க தான் செய்யும். லிக்யூடு எடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் ரொம்ப கம்மியாக காமிக்க தான் செய்யும். ஸோ இது நார்மல் தான். சரி வாங்க இன்றைக்கி விலாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லாஸ்ட் டே 40 நாள் லிக்யூட் டயட் தான். ஸோ மார்னிங்கில் எப்பயும் போல் நிதிஷ் அப்பா இன்றைக்கி 1.5 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ மார்னிங்லேயே அவங்களோட கலரியை அவங்க பேன் பண்ணிட்டாங்க. லிக்யூட் டயட் அப்படின்ற போது கொஞ்சம் கலோரி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கலோரி பேனிங் அப்படின்றதையும் அதே அளவுக்கே வச்சுக்கோங்க. அதனால் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. காலைல 8 மணிக்கு ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறோம். இன்றைக்கி 8 மணிக்கு ஆம்லா ஜூஸ் எடுத்தோம். மணி இப்போ 8:20 ஆகுது. இப்போ எடுக்கிறது 3 பேர்த்துக்குமே வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போட்டேன். ஸோ 300 ml இருக்க அளவுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் தான் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் காலையில் எடுத்துக்கிறோம். டுடே லிக்யூட் டயட், அதனால வாட்டர்மெலன் ஃபஸ்ட்டாக. ஸோ காலையில் 8:30க்கு எடுக்கிறது வாட்டர்மெலன் தான். காலையில் 11 மணிக்கு நாங்கள் எடுக்கிறது மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுக்கிறேன். எப்பவுமே ஃபஸ்ட்டாக எடுத்துருவோம். இன்றைக்கி வாட்டர்மெலன் ஃபஸ்ட்டாக எடுத்ததுனால 2ஆவதாக மாதுளம்பழம் ஜூஸ் இருக்குது. நல்ல நாட்டு மாதுளம்பழம், அதனால தான் கலர் லைட் கலராக இருக்குது. சிகப்பாக இருக்கிறதோட வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதுளம்பழம் தான் ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி,
ஸ்கின் க்ளோவிங்க்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாதுளம்பழம். 11 மணிக்கு எடுக்கிறது மாதுளம்பழம் ஜூஸ் தான். மணி 2 ஆகுது. இப்போ எடுக்கிற ஜூஸு கிர்னி பழ ஜூஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு பழம், நல்லா பெரிய பழமாக ஒரு பழம் தான் ஜூஸ் போட்டேன். ஆளுக்கு 300 ml இருக்கிற அளவுக்கு கிர்னி பழ ஜூஸ் எடுத்திருக்கேன். எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணாதீங்க. எப்போயுமே ஜூஸில் ஆல்ரெடி ஜூஸ் கண்டென்ட் இருக்க தான் செய்யும். ஸோ கரெக்டாக 2 மணிக்கு எடுக்கிறது நாங்கள் கிர்னி பழ ஜூஸ் தான் எடுக்கிறோம். மணி 3 ஆகுது. நிதிஷ் அப்பா பெரிய கிளாஸ்னால் இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும். 450 ml அளவுக்கு வந்து அவங்க வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஜூஸ் எடுத்துகிட்டு மீட்டிங், அவங்க ஆஃபீஸ் மீட்டிங்னால அவங்க பெங்களூர் கிளம்புறாங்க. அதனால் அவங்க 3:30க்கெலாம் வந்து ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. மறுநாள் வந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம். மண்டே அன்னைக்கு வந்து அவங்களுக்கு 40 டே முடிஞ்சிருச்சு. ஸோ மீட்டிங்காக பெங்களூர் போகும்போது அங்கே எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இன்றைக்கி அவங்க 3:30க்கு எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறாங்க. நானும் நிதிஷ் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃப்ளாட் போட்டிருக்காங்கன்னு சொன்னியா, அங்கே தான் ஈவினிங்கில் ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போனோம். சண்டே அப்படின்றதுனால மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம். நானும் நிதிஷ் ஒரு 1 hour to 1.5 hours 6 to 7:30 வரைக்கும் அங்கே தான் வந்து ஜாலியாக, நல்லா காற்று வேறு வந்ததா நல்லா ஜாலியாக சுற்றி அதே ஒரு 4 தடவை நடந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 7:30க்கு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். மணி வந்து 8 ஆகுது. கடைசியாக இருக்குது ஃபேட் கட் ட்ரிங்க் தான் இருக்கிறேன். நல்லா சூடாக எடுத்துக்கோங்க. ஸோ மண்டே வந்து நிதிஷப்பா வந்து மீட்டிங்காக பெங்களூர் போகிறாங்க. சாயந்தரம் போயிட்டாங்க இன்றைக்கி. ஸோ மீட்டிங் முடிஞ்சிட்டு செவ்வாய்க்கிழமை, ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் டே அப்படின்றது ஒன்று செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கில் வரும், இல்லைன்னா புதன்கிழமைல வந்து நான் வீடியோவாக போடுறேன். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து வெயிட் வந்து சொல்லுவேன். ஸோ 40 டே ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக் சந்திக்கலாம்.